ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நெத்திலி மீன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இங்கே நான் வந்துட்டு சின்ன சைஸ் தக்காளி வந்துட்டு 2 எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 கருவேப்பிலை இதழ்கள். இங்கே வந்துட்டு தேங்காய், ஒரு பெரிய சில தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இங்கே கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். மராத்தி மூக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் எடுத்து வச்சிருக்கீங்க. இது 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு மஞ்சத்தூள் வச்சிருக்கேன். இது வந்துட்டு சக்தி மசாலா பிராண்டோட ஃபிஷ் கறி மசாலா எடுத்து வச்சிருக்கேங்க. நான் எப்பவுமே வந்துட்டு வீட்டில் பண்ணுற மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தீந்துச்சுன்றனால நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் செய்கிற மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டில் நீங்கள் எது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கேங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்துட்டு இன்னைக்கு நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃபிஷ் கறி மசாலாலேயே வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு காரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் மீனில் வந்துட்டு நெத்திலி மீனில் வந்துட்டு மேரினேட் பண்ணும்போது மிளகாய்த்தூள் சேர்த்து தான் வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேரினேஷனில் என்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இருக்குங்க. மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுது இருக்கு. இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சாச்சு. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகனட் ஆயில் அண்ட் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக நான் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த மீனுக்கு வந்துட்டு அது டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, கடாய் சூடாயிடுச்சு. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்க, இது வந்துட்டு ஒரு பெரிய குழிக்கரண்டி ஆயில், ஓகேங்களா? ஒரு பெரிய குழிக்கரண்டி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுலேயே வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லெண்ணெய். செக்கில் ஆட்டின ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கன்ஃபார்மாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகனட் ஆயில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக யூஸ் பண்ணால் தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட் இருக்கும். பாருங்க, இப்போது இது கூடவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த திங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு எடுத்து சொல்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சு வந்தோடனே தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும்ன்றனால ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை. இது ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது தாங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த டிஷ்க்கு நம்ம வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, ஒரு ஸ்பூன் போடுறேன். இது பெரிய ஸ்பூன். இதில் வந்துட்டு மொத்தம் 2 ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஏற்கனவே நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இது கூடயே வந்துட்டு உப்பும் எண்ணெயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதுக்கு மஞ்சள் தூள், அதனால நான் இப்போ உப்பு போடுறதில்ல. ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கனால நான் அப்படியே சும்மா இதை சிம்மில் வச்சு நான் வதக்கிக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு போடல அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர் இதை வந்துட்டு க்ரஷ் பண்ணி கூட போடுவாங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு பேஸ்ட் அடிக்காமல் துருவி போடுறது, நல்லா இடிச்சு போடுறது, அந்த மாதிரி கூட போடுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக சேர்த்திக்கோங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நான் வந்துட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் உப்பு போட்டு கிளற போகிறேன். நீட்டமாக கட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வேகும். ஸோ அதனால நான் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு தக்காளிக்கு மேலேயே வந்துட்டு உப்பு வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த தோல் மேலே நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா வதக்கி தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சு கைவிடாமல் நீங்கள் கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் சிம்மில் வச்சு இதை மூடி வைக்க போகிறேன். பாருங்கள், மூடியாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. தக்காளி வந்துட்டு லேசாக மேஷ் ஆகிடுச்சு. நல்லாவே மேஷ் ஆகணும். பட் இந்த அளவு இருந்தாலும் ஓகே தான். நம்ம நல்லா கரண்டியில் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலர் நல்லா
கொடுக்கும். டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோக்கு அது காரமாக இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இது ஓகேவாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஃபிஷ் கறி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் கறி மசாலா வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லா மசாலாஸுமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டீஸ்பூனில் வந்துட்டு 2 to 3 ஸ்பூன்ஸ். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுதான் நம்மளோட மெயின் டேஸ்ட் மேக்கராக இருக்கும். ஸோ 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்க, நான் இந்த கப்பில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால நான் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்திக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் வந்துட்டு சின்ன ஸ்பூன் வந்துட்டு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி மேரினேஷன்லேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளிலையும் சால்ட் இருக்குது, இஞ்சி பூண்டிலையும் வந்துட்டு சால்ட் இருக்குது. அதனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த இடத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு மீனிங். இது நல்லாயிருக்கும். பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட எப்போவுமே எந்த சமையல் செஞ்சாலும் கொத்தமல்லி இலை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட ஸ்மெல்லு, ஃப்ளேவரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொத்தமல்லி நிறைய உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே நான் 1/2 கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு மேலேயே வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மேலாப்பில் நம்ம இதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது மசாலாவில் வந்துட்டு உப்பு இருக்கா, புளி கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கட்டும், மசாலா இருக்கட்டும், இல்லை புளி தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் மூடி வச்சிருங்க. மேக்ஸிமம் இது சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோ 10 to 15 மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஒரு 8 to 10 மினிட்ஸ் இருந்தால் கூட போதும். சிம்மில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு வந்துட்டு உப்பு புளி ரெண்டுமே கம்மியாக இருக்குது. நான் புளி பேலன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு உங்களுக்கு கிரேவி நல்லா நிறைய வேணும்னா நீங்கள் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் வத்த வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். கிரேவி கம்மியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இதே அளவுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி தோசைக்காக இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஓரளவுக்கு கிரேவி வேணும். ஸோ இது கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்க, புளி தண்ணி கொதிக்குது. இந்த நேரத்தில் சின்ன கப்பில் ஒரு கப்பில் வந்துட்டு 1/2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1/2 கப் தான் தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மூடி வச்சிடணுங்க. ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சிடணும். எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலேயே வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் படுத்தி கொடுக்கறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இதுக்கு மேலேயே வந்துட்டு லேசாக தேங்காய் எண்ணெய் வந்துட்டு தூவிட்டுக்கலாம். போட்டுக்கலாம். போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி இலை வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு இதை அப்படியே கிளறாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஸ்மெல்லே கமகமன்னு வருது. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளறலாம். இந்த கிரேவி ஒவ்வொரு டைம் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன வயசில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஆப்பம் வச்சிருவாங்க இந்த கிரேவி கூட. இதுவே நாங்கள் மதியானத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா ராகி களியும் இந்த கிரேவி வச்சிருவாங்க. நைட் நேரத்தில் எப்போவுமே இட்லி தான். இட்லிக்கு இந்த கிரேவி வந்துட்டு எடுத்துப்போம். இது சப்பாத்தி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக ஆப்பத்துக்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் ஆகும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி மறக்காமல் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. அதனால அது நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள்,
நல்ல நெத்திலி மீன் நல்லா வெந்து அதோட போன் தனியாக ஃப்ளெஷ் தனியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த சூப்பரான டெலிஷியஸ் நெத்திலி மீன் கிரேவி என்னோட ஸ்டைலில் ரெடி. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.